ஃபர்ஸ்ட்டு வந்து என்ன சம் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. 24 பென்சில்களை 6 குழந்தைகளுக்கு சமமாக பிரித்து கொடுக்கின்றனர். அதேபோல் கொடுத்தால் 18 குழந்தைகளுக்கு தேவையான பென்சில்களின் எண்ணிக்கை எவ்வளவு? ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா, 24 பென்சில்கள் வந்து 6 குழந்தைகளுக்கு குடுத்துட்டாங்க அப்படின்னா, 18 குழந்தைகளுக்கு தேவையான பென்சில்களின் எண்ணிக்கை. அப்போ வந்து 6 குழந்தைகளோட எண்ணிக்கை அதிகரிக்கும்போது, பென்சிலோட எண்ணிக்கையும் வந்து அதிகரிக்கும் தான். அப்போ வந்து இது வந்து நேர்மாறல் தான். ஓகேங்களா? நேர்மாறல் அப்படிங்கிறதுக்கான ஃபார்முலா என்ன நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, x1/y1 x2/y2. அப்போ இது வந்து x1 y1 இது வந்து y2. நம்ம வந்து பென்சில் தான் வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ x1 என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 24, y1 வந்து 6, x2 தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். y2 வந்து பார்த்தீங்கன்னா 18. இப்போ x2 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 24/6 × 8 அடித்தோம் அப்படின்னா 1 6 6 18க்கு 1 6 6 இது 6 12 3 6 18. அப்போ 24 × 3 என்னன்னு பார்த்தீங்கன்னா 12 மீதி 1 3 6 7. அப்போ x2 அப்படிங்கிறது 72. அப்போ உங்களுக்கு எத்தனை பென்சில் தேவை அப்படின்னா இது 72 பென்சில் தேவை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.